வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல டிமாண்டி காலனி படத்தோட பார்ட் 2 கதை எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பார்ட் 1 வந்து 2015ல ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமாலேயே ரொம்ப டிஃப்ரெண்டான ஹாரர் மூவி இதுதான். படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் நேம் வந்து அஜய் ஞானமுத்து. ஒரு டைரக்ட் பண்ண இமைக்கா நொடிகள், டிமாண்டி காலனி ரெண்டு படமே பிளாக் பஸ்டர். ஆனா என்ன, சியான் விக்ரம வச்சு எடுத்த கோப்ரா மூவி ஹை பட்ஜெட்ல எடுத்தாங்க. அந்த படம் மட்டும் ஃபிளாப். 2023 அக்டோபர் மாசமே டிமாண்டி காலனி பார்ட் 2 ரிலீஸ் பண்ணதா சொன்னாங்க. ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஏதோ ஒரு இஷ்யூனால மூவியோட ரிலீஸ் டேட் வந்து ரொம்பவே தள்ளி போயிட்டே இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தை வந்து இவர் காஞ்சனா அரண்மனை மாதிரி சீரியஸா எடுக்க போறாரு. ஆமாங்க, டிமாண்டி காலனி பார்ட் 3 பார்ட் 4 ஆல்ரெடி ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு இன்டர்வியூல சொன்னாரு. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. கண்டிப்பா நீங்க டிமாண்டி காலனி பார்ட் 1 படம் பார்த்திருந்தா மட்டுமே நாங்க இப்ப சொல்ற கதை வந்து உங்களுக்கு புரியும். அந்த படத்தோட கிளைமேக்ஸும் போது ஸ்ரீனி, அதாவது நம்ம படத்தோட ஹீரோ வந்து டி பிளாக்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது வெளியே உள்ள பில்லர்ல உள்ள ராடு குத்தி டிமாண்டியால கொல்லப்பட்டிருப்பான். அடுத்த நாள் காலையில போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாமே டி பிளாக்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் விமல், ராகவன் பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்ரீனி பாடியை எடுக்கும்போது ட்ரை பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து அந்த மூச்சு பேச்சு இருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து அவசரமா அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்படி ஒரு நியூஸ் கேட்டதுமே கண் கலங்கி அதாவது அவன் லவ்வர் ரேஸ்மா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஐசியூ விண்டோ வழியா பாக்குறாங்க. அங்க ஸ்ரீனி வந்து உடம்பு ஃபுல்லா வந்து ரத்தம், அந்த தையெல்லாம் போட்டு படுத்திருக்கான். ரேஸ்மாவும் அவளோட மாமா ஆண்டனியும் டாக்டர்கிட்ட ஸ்ரீனி கண்டிஷன் பத்தி கேட்க போறாங்க. டாக்டர் சொல்றாரு, ஸ்ரீனி வந்து ரொம்பவே மோசமா ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கான். பேக் போன்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஹோப் யூ வில் கெட் சூன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதியாகிட்டு டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வந்து ரிசப்ஷன்ல உட்கார்றாங்க. டிவில வந்து இவங்க நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த இவங்களோட 3 பேரை பத்தி தான் நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து ஒருத்தர் சொல்றாரு, எப்பவுமே இந்த பேச்சுலர் பசங்க வந்து எப்பவுமே தண்ணி போட்டுட்டு ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட ரூம்குள்ள. ஆனா ரொம்ப நல்ல பசங்க இவங்க. அதுல கூட ஒரு பையன் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டிமாண்டி காலனியை பத்திலாம் என்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ டிமாண்டி காலனி படமும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நேத்து கூட பைக்கை வந்து நிறுத்திட்டு வரும்போது அந்த காலனிக்கு நாங்க போனோம், த்ரில்லா இருந்துச்சுன்னு சொன்னா. இதை கேட்டுட்டு இருக்கும்போதே அவளுக்கு ரேஸ்மான்னு ஸ்ரீனி வாய்ஸ்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. சடனா போய் திரும்பி பார்க்கறான், யாருமே இல்ல. அவனை நினைச்சு ஐசுவை பார்த்துட்டு அழுதுட்டே இருக்கா. அப்ப இருந்து நிறைய தடவை அதை உணர ஆரம்பிக்கிறான். 2-3 நாளாவே அவனோட வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கு. அப்பதான் அவரோட மாமாவுக்கு வந்து ஒரு சைனீஸ் மாங்க் ஒருத்தர் தெரிய வருது. இந்த ப்ராப்ளத்தை சொல்லும் போது அந்த மாங்க் வந்து அந்த ஸ்ரீனியோட திங்ஸ் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் ஸ்ரீனி கிஃப்ட் பண்ண ஜீசஸ் டாலர் வச்ச சைனை வந்து ரேஸ்மா வந்து மாங்கிட்ட கொடுக்குறா. அப்போ அதை வந்து இந்த மடத்துல இருக்கிற ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்கும், அங்க வந்து அந்த ரூம்குள்ள போய் மெடிடேஷன் பவுல்ல வச்சு ஸ்ரீனி கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து அந்த ஸ்ரீனியோட வாய்ஸ் வந்து கேக்குது. ஆனா கேட்டுட்டு இருக்கும்போது சடனா வந்து ஸ்டாப் ஆகிடுது. அப்பதான் அந்த மாங்க் வந்து சொல்லுவாரு, இவர் கூட கனெக்ட் பண்ண ஸ்ட்ராங்கான பிளட் ரிலேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீனியோட அப்பா அம்மா வேற முன்னாடியே இறந்துருப்பாங்க. அவன் ரிலேட்டிவ் கிட்ட கேட்கும் போது தான் தெரிய வருது, அவன் பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல ட்வின் பிரதர்ஸா தான் பிறந்தாங்க. சின்ன வயசுல 2 பேரை வளர்க்க அமௌண்ட் இல்லாம கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கும் பார்க்கும்போது தான் ஒரு பக்கத்து பெட்ல வந்து ரிச் ஃபேமிலி ஒரு லேடி வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க. பட் அவங்களோட குழந்தை வந்து டெத் ஆகிரும். பட் அவங்க வந்து அந்த மயக்கத்துல தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே அழுதுட்டு இருப்பாரு. அப்ப அந்த ரிச் ஹஸ்பண்ட் வந்து இவரை பார்த்து, நான் ஒரு பையனை வந்து எடுத்து வளர்க்குறேன், உங்களோட 2 பசங்களுக்கும் நானே ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு நல்ல பொசிஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க அப்பாவும் கஷ்டத்தை பார்த்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு கேஸ் ஆக்சிடென்ட்ல வந்து ஹீரோவோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இவனும் இறந்துட்டான்னு நினைச்சு இவங்களும் அந்த ரிச் அப்பா வந்து ஃபீல் பண்ணிட்டே விட்டுறாரு. ரேஸ்மா இதை தெரிஞ்சு ஹெல்ப்புக்காக போன அப்புறம் தான் ஹீரோ மாதிரி இருக்கிற ட்வின் பிரதர் விஜய் பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறான். விஜய் இது என்ன புதுசா சொல்றீங்கன்னு சொல்லி கோவப்படுறான். அப்புறம் அவன் அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது ஷாக் ஆகுறாரு. சரி, விஜய் வந்து ஹெல்ப் பண்ண ஓகேன்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல் உள்ள வந்ததுமே ரேஸ்மாக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி கையில இருக்கிற பைக்கியை வச்சு ஹெல்ப்னு தரையில எழுதிட்டு இருக்கா. விஜய் ஹெல்ப் பண்ண அவன் சரி ஓகே அப்படின்னு ரேஸ்மாவை தொட்டதும் ஸ்டாப் ஆகிடுறான். ரேஸ்மா வந்து இது ஸ்ரீனி தான் இப்படி சொல்றா அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல வந்து நிறைய விஸ்வல் வந்து ரேஸ்மாக்கு தெரியும். அது எல்லாமே எப்படின்னா தூக்கு போட்டு தான் எல்லாருமே செத்து போறாங்க. அந்த பார்ட் 1 மூவில அந்த ஜாதகாரனும் அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் தூக்கு போட்டு தான் செத்துருப்பாங்க. இதை கேட்ட மாக்குக்கு புரியுது, இது வெறும் டிமாண்டி இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற டீமன். ஏன் அப்படி அவன் நினைக்கிறாருன்னா, இந்த டீமன் தான் தூக்கு போட்டு ரோப் வழியா எல்லாத்தையும் தலைகீழான உலகம், அதாவது பாதாள உலகத்துக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படி பண்ணாதான் எல்லா டீமனும் வெளியே கொண்டு வர முடியும். எல்லாருமே வீக், பட் ஸ்ரீனி பாடி வந்து ஸ்ட்ராங்.
ஸ்ட்ராங். அதனால அவன் பாடிக்குள்ள வந்து இந்த டீமன் கிங் வர ட்ரை பண்றாரு. ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்து அதாவது பார்ட் 1 மூவில டிமாண்டியோட ஒய்ஃபை ரேப் பண்ண அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த டீமனோட செயல் தான் ரேப் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இருக்கும். அவங்க வயிற்றுல வந்து குழந்தையா பிறக்க தான் ட்ரை பண்ணியிருக்கும். டிமாண்டி இது தெரியாம கொன்னதுனால அவன் ஒய்ஃப் போட்டிருந்த செயின்ல டீமன் கேட்வே நம்ம வேர்ல்டுக்கு லாக் ஆகியிருக்கும். அந்த கேட்வே ஓபன் பண்ண ஸ்ட்ராங்கான ஹோஸ்ட் வேணும், அதுதான் ஸ்ரீனி. இது தெரிஞ்ச டிமாண்டி வந்து அந்த பாதாள உலகத்திலிருந்து ஸ்ரீனியை அந்த பார்ட் 1 மூவில கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கும். அவனோட பாடியில வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனோட பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறனால அந்த டீமன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கொலை பண்ணியிருக்கும். இதே மாதிரி அந்த டீமன் வேர்ல்டுல மாட்டின ஸ்ரீனியை காப்பாற்ற அந்த மார்க் வந்து ரோப்பை வச்சு விஜயோட ட்வின் பிரதர் விஜயோட ஸ்டொமக்ல கட்டி தொங்க விடுறாரு. இவன் விஜய் வந்து ஸ்ரீனியோட பிளட் ரிலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இப்ப ஸ்ரீனி கிட்ட அவனால பேச முடியுது. அங்க 2-3 நாளா ஸ்ரீனி என்ன நடந்ததெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிக்க அங்க வந்து ஒரு செயின் இருக்கும், அதை வந்து கட் பண்ண சொல்றான் நம்ம விஜய். அந்த டீமனோட உலகத்துல வந்து நம்ம விஜய் வந்து அந்த அங்க இருக்கிற டிமாண்டி காலனியை கண்டுபிடிச்சு உள்ள போய் பாக்குறான். அந்த டீமன் வந்து ஃபுல் ஷேப்ல பெரிய பயங்கரமா இருக்கும். அங்க வந்து ஸ்ரீனிக்கும் அந்த டீமனுக்கு வந்து ஒரு சண்டை நடக்கும். அங்க வந்து அந்த கோடாலியை வச்சு வந்து செயின் கட் பண்ண ஜம்ப் பண்ணுவான். டீமாண்டி வந்து அவன் ஒய்ஃப்னு நினைச்சு அந்த டீமனை நினைக்க கட் பண்ண விட மாட்டான். அப்புறம் ஃபைட் நடக்கும். இங்க டீமாண்டி வந்து ஒய்ஃப் இல்ல, இது வந்து டீமன் அவனுக்கு புரிய வச்சு ஸ்ரீனியை எஸ்கேப் ஆக சொல்லி டீமாண்டி அவன்கிட்ட சொல்றான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில வச்சிருந்த அந்த சூட் கன்னை யூஸ் பண்ணி செயினை சூட் பண்ணுவான். அப்போ வந்து அந்த செயின் வந்து ரெண்டா உடையும். அதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற கனெக்ஷன் வந்து கட் ஆகிரும். இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வந்து ஸ்ரீனி வந்து கண் முழிக்கிறான். இங்க தான் கதையில ட்விஸ்டே. நம்ம ஸ்ரீனியோட கண் வந்து ஒயிட்டா இருக்கும். இப்போ வந்து அந்த பாதாள உலகத்தில் இருக்கிற வந்து சாத்தான் அதாவது டீமன் வந்து கத்துற மாதிரி நம்ம இந்த கதையை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்ட் 3 பார்ட் 4லாம் இருக்கு டிமாண்டி காலனியில். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.